நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் சனத்குமாரர் முனிவர்களுக்கு பகவத் ஸ்வரூபத்தை உபதேசம் செய்ததுதான் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, பீஷ்மரே, உலகத்தில் சிலர் 2 விதமும், சிலர் 3 விதமும், சிலர் பலவிதமுமாக சொல்லுகிறார்கள். நம்பிக்கை இல்லை, வேறு வழியும் காணப்படவில்லை, அந்த பிரம்மமும் காணப்படுவதில்லை, சாஸ்திரங்களும் பலவிதமாய் இருக்கின்றன, சொல்லப்படுகின்றவையும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றன. பீஷ்மாச்சாரியாரே, நான் எதை பிடித்து கொண்டிருப்பேன், அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க பீஷ்மர் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். அவரவர்களுடைய தர்மத்தில் முயற்சி உள்ளவர்களும் சாஸ்திரங்களில் விசேஷ சாமர்த்தியம் பெற்றவர்களும் மகாத்மாக்களுமான பண்டிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களில் யார் வித்வான், யார் தத்துவ ஞானி என்பதில் எல்லோருடைய உண்மையும் தெரிந்து கொண்டு எவ்விதம் விருப்பமோ அவ்விதம் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் முற்காலத்தில் நடந்ததும் ஞான நிஷ்டையில் உள்ள புத்தி உள்ளவர்களான ரிஷிகளின் பெரிய விவாதத்துடன் கூடியதுமான பழைய இதிகாசம் இருக்கிறது. இமயமலை சார்பில் மிக கடுமையான நியமமுள்ள பல ரிஷிகள் இருந்தார்கள். அவர்களில் 1000 பெயர்கள் கூட்டமாக கூடியிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் சிலர் உலகத்தை நிலையுள்ளதென்றும், சிலர் ஈஸ்வரனுடன் கூடியதென்றும், ஈஸ்வரன் இல்லை என்றும், மூலமான காரணம் இல்லை என்றும், இந்த உலகமெல்லாம் இவ்விதமே இல்லை என்றும் சொல்ல தொடங்கினார்கள். சில பிராமணர்கள் சுபாவம் என்றும், சிலர் கர்மாவென்றும், மற்றும் சிலர் மனிதர்களின் முயற்சி என்றும், சிலர் தெய்வம் என்றும், சுபாவம் முதலியதே அதுதான் என்றும் கூறினார்கள். யுதிஷ்டிரா, பலவிதமாக 100 யுக்திகளுடன் கூடியவர்களும் பல சாஸ்திரங்களை நடைபெற செய்தவர்களுமான பிராமணர்கள் சுபாவத்தால் ஒருவரை ஒருவர் வெல்ல வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களாக ஆனார்கள். பிறகு வாதி பிரதிவாதிகளுடன் கூடியதும், பாத்திரங்களையும் தண்டங்களையும் அடிக்க சாதனமாக கொண்டதும், மரவுரிகளையும் தோள்களையும் வஸ்திரங்களையும் கிழிப்பதுமான பெரிய சண்டையானது ரிஷிகளுக்குள் உண்டானது. பிறகு கோபத்தை அடைந்த சில பிராமணோத்தமர்கள் சாந்தர்களானார்கள். அனைவரும் வசிஷ்டரை பார்த்து, நீர் சனாதனமான பிரம்மத்தை எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். பிரபுவான அந்த வசிஷ்டரும் அந்த ரிஷிகளை பார்த்து, நான் அறியவில்லை என்று விடை கூறினார். அந்த பிராமணர்கள் அனைவரும் நாரத முனிவரை பார்த்து, நீர் எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும், நீர் உண்மையை அறிந்தவராய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். பிறகு நாரதர் அந்த பிராமணர்களை பார்த்து, நானும் அறியவில்லை, நாம் சேர்ந்து கொண்டு எந்த இடத்திற்கு செல்வோம், இந்த உலகில் யார் அறிவுள்ளவர், யாரிடத்தில் அவிவேகம் இல்லாமல் ஆச்சரியமான மோட்சம் இருக்கிறது என்று கேட்டார். அந்த பிராமணர்கள், சனத் என்னும் முனியன் இருப்பிடம் சென்று கேளுங்கள், அவர் சொல்லுவார் என்று அசிரீரியினுடைய அந்த சொல்லை கேட்டார்கள். பிராமண சேஷ்டர்களுள் மிக பூஜ்யரும் வேதராசிகளால் அலங்கரிக்கப்பட்டவருமான விபாண்டகர் என்னும் ஒரு முனிவர் அந்த அசிரீரி புருஷரை பார்த்து, நீர் யார், பல அர்த்தங்களை பற்றிய கலகத்தின் இடையில் வார்த்தை சொல்லிக்கொண்டு காணப்படாமல் இருக்கிறீர் என்று கேட்டார். பிறகு அந்த பூஜ்யரான அசிரீரியானவர் அந்த விபாண்டரை பார்த்து, நீர் பண்டிதர், வேதம் அறிந்தவர்கள் எவரை எப்பொழுதும் ஒரே உருவம் உள்ளவரும் அழிவில்லாதவரும் பூர்ண ரிஷி என்று கூறுகிறார்களோ, அந்த சனத் எனும் அந்த ரிஷி என்று என்னை அறிந்து கொள்ளும் என்று இந்த பேச்சை சொன்னார். யுதிஷ்டிரா, மகாத்மாவான இந்த விபாண்டகரானவர் மீண்டும் அந்த அசிரீரி புருஷரை பார்த்து, ஸ்வரூபத்தை பற்றிய நிலையை சொல்லும், எங்களுக்கு நீர் ஒருவர் இருக்கிறீர், காரணஸ்வரூபமானது சத்தா இல்லையா அல்லது வேறு எவ்விதம் இருக்கிறது என்று கேட்டார்.
பிறகு மகாத்மாவும் அசிரீரியமான அந்த ஆதி புருஷரானவர் மிகவும் கம்பீரமாய் பேசிக்கொண்டு சொல்லத் தொடங்கினார். மனத்தால் தம்முடைய ஸ்வரூபத்தை தெரிந்து அனுபவித்தரான அந்த புருஷர் முனிவர்களை பார்த்து, எனக்கு செவிகளும் முகமும் வாயும் இல்லை, கால்களும் கைகளும் கால் நுனிகளும் இல்லை என்று சத்திய ஸ்வரூபத்தை சொன்னார். அதற்கு முனிவர்கள், ரிஷியே, இப்படிப்பட்ட உமக்கு நினைக்கும் திறமையுள்ள மனமும் மற்ற அங்கங்களும் இல்லாவிட்டால் எப்படி இந்த பேச்சை பேசுகிறீர் என்று கேட்டார்கள். பிறகு பிராமணோத்தமர்கள் அதற்கு மறுமொழியை கேட்கவில்லை. ஆங்காங்கு ஆகாயத்தை பார்க்கிறவர்களும் நகைக்கிறவர்களுமான அந்த ரிஷி சிரேஷ்டர்கள் ஆச்சரியமென்று எண்ணி கூட்டங்களுடன் சனத்குமாரரால் விளங்குவதும் உத்தமமுமான இமயமலையை பார்த்து சென்றார்கள். அந்த மலையில் ஏறி தியானத்தில் இருந்து கொண்டு வேதங்களின் முடிவில் இருப்பவரும் பூஜ்யருமான சனத்குமார தேவரை பார்த்தார்கள். பிறகு 1 வருடம் நிறைந்த பின் பிராமணர்கள் பிரகிருதியில் இருப்பவரும் முனிகளில் பெரியவருமான சனத்குமாரரை பார்த்து நமஸ்கரித்து நின்றார்கள். ஞானத்தால் பாவங்களை விலக்கினவரும் பூஜ்யருமான சனத்குமாரானவர் வந்த முனிகளை பார்த்து, அசிரீர புருஷனுடைய அந்த வசனமானது என்னால் அறியப்பட்டது. இப்பொழுது வேண்டியதை இஷ்டம் போல கேளுங்கள் என்று சொன்னார். முனிகளில் பெரியவரும் பிராமணோத்தமரும் ஞானத்திற்கு நிதியும் மிக பரிசுத்தருமான அந்த சனத்குமாரரை பார்த்து முனிவர்கள் கையை அஞ்சலி பந்தம் செய்து கொண்டு, ஞான நிதியும் சிறந்தவரும் விஸ்வரூபியுமான ஈசனை நாங்கள் எவ்வாறு பூஜிப்போம்? எங்களுக்கு சிறிது அறிவை அனுகிரகிக்க வேண்டும். சாதுக்கள் தேனுக்கு ஒப்பாக விளங்கும் மோட்ச சுகத்தின் பொருட்டு விஸ்வரூபமான எந்த வஸ்துவை அடைய வேண்டும் என்று கூறுகிறார்களோ அந்த வஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பலவாயிரம் கல்விகள் உள்ளவர்களுள் சத்தியமான காரண வஸ்துவை அறிந்தவரும் அதில் பற்றுதல் உள்ளவரும் மகாத்மாவும் பூஜ்யருமான அந்த சனத்குமாரர் அந்த முனிவர்களால் வினவப்பட்டு பரமாத்மாவின் ஆக்ஞையுடன் பரிசுத்த வஸ்துவான அந்த பரமாத்மாவை பற்றி கேளுங்கள் என்று சொல்ல தொடங்கினார். பிராமணோத்தமர்களே, அசரீரி புருஷர் முன்பு உங்களிடத்தில் எவ்வாறு சொன்னாரோ அந்த வாக்கியமானது அவ்விதம் உண்மையே. சொல்லியதை நீங்கள் அறியவில்லை, கேளுங்கள். உலகத்திற்கு உயர்ந்ததான காரணம் இருக்கிறது. எவ்விதம் அறியப்படுகிறது என்றால், ஒவ்வொரு நாளிலும் பாக விசேஷமானது காணப்படுகிறது. அவ்வித பாகத்துடன் கூடிய யாவற்றையும் சேர்த்து வைப்பது காரணமாகிறது. எல்லோருக்கும் கண்ணிலுள்ள புருஷனானவன் இந்த விஷயத்தில் திருஷ்டாந்தமாகிறான். கண்ணுள்ளவர்களுக்கு கண்ணாடியில் காணப்படுவது திருஷ்டாந்தமாகலாம். மற்றவர்களுக்கும் ஞானத்தில் அந்த ஸ்வரூபம் சாட்சியாய் இருக்கிறது. அந்த ஆத்மாவே யாவற்றையும் அறிகிறதும் பயமில்லாததும் சலனமில்லாததுமாக இருக்கிறது. உண்மையில் பற்றுதலுடன் இருந்ததாலும் நான் எங்கு இருக்கின்றேன், நான் யாருடையவன் அல்லேன், நான் எதனுடன் சேர்ந்திருக்கிறேன் என்று தெரிந்து கொள்கிறது. அது பல யுகங்களுக்கு பிற்காலத்திலும் வியாபிக்கிறது. அந்த ஆத்மா வேற்றிருப்பதாக தோன்றுகிறது. அது உண்மையல்ல. ஒன்றாயிருக்கும் வாயுவானது எவ்விதம் பலவிதமாய் சொல்லப்படுகிறதோ அவ்விதம் சொல்வதற்கு இடத்தின் வேற்றுமை காரணமாகிறது. அது எவ்விதம் என்றால், புலியிடத்திலும் மானிடத்திலும் மனிதனிடத்திலும் பிராமணனிடத்திலும் மூங்கிலிலும் இருப்பதான வாயுவானது வெவ்வேறாகிறது. ஆகிலும் அது ஒன்றே. அதுபோல இந்த ஆத்மாவானது பரமாத்மா இருந்தும் வேறானது போல தோன்றுகிறது. இவ்வாறு அந்த ஆத்மாவே யாவற்றையும் அடைந்திருக்கிறது. பார்ப்பதும் கேட்பதுமாய் இருக்கிறது. ஆத்மாவானது மோர்ந்து பார்ப்பது இல்லை, பேசுவது இல்லை. சரீரம் என்னும் சக்கரத்தில் இருப்பதும் பெரிய உருவம் உள்ளதுமான அந்த ஆத்மாவிற்கு 4 புறத்திலும் உள்ள 10 இந்திரியங்களும் சூரிய கிரணங்கள் எவ்விதம் வெளியில் வந்து அந்த சூரியனை தொடர்ந்து செல்லுகின்றனவோ
அவ்வாறு அந்த பிரபுவான ஆத்மாவை தொடர்ந்து செல்லுகின்றன. சூரியனானவன் ஒவ்வொரு நாளும் அஸ்தமத்தை அடைகின்றான், மீண்டும் திக்குகளில் உதயமாகின்றான். உதயம் அஸ்தமயம் என்ற அந்த இரண்டும் ரவியனுடன் இருப்பவைகள் அல்ல. அதுபோல ஷரீரமான அந்த ஷரீரியான ஆத்மாவை தெரிந்து கொள்ளுங்கள். பொன் போல ஜோதி ரூபமாக விளங்கும் நிலையில் உள்ளதும் புத்தியில் இருப்பதுமான ஆத்மாவென்னும் அந்த தீபத்தை தன் மனத்தாலேயே அறிந்து பரமபதம் என்னும் மோட்சத்தை அடைய வேண்டும். வண்டானது முந்தி முந்தி கற்கப்பட்ட அந்த சுற்றுதலையே அனுசரித்து இருப்பது போல ஆத்மாவும் இருக்கிறது. யார் ஆத்மாவை பொய்யான அபிமானம் உள்ளதென்று தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் அவிவேகத்தையும் குறையையும் அடைய மாட்டான். இந்த ஆத்மாவை கண்ணால் காண்பவன் ஒருவனும் இல்லை. கருப்பு வெளுப்பு இல்லாததும் உண்மை பொருளும் புத்தியாய் இருக்கிற புத்தியாகிய அந்த குகையில் இருப்பதும் அறிவென்னும் தேவியின் கையில் இருப்பதுமான அந்த ஆத்ம ரூபத்தை மனதிற்கு அடங்கிய புத்தியால் அறிய வேண்டும். யாகம் செய்கிறவனும் மந்திரத்தால் பூஜை செய்கிறவனுமான பிராமணோத்தமனும் பிரம்மத்தை அறிந்தவனுக்கு ஒப்பான நிலையில் இருப்பவன் அல்ல. மற்றவர்களை பற்றி என்ன? தர்மம் உள்ளவனாக அல்லாதவனும் அதர்மம் உள்ளவன் அல்லாததும் துவந்தங்களை விட்டு விலகியவனும் மாத்சரியம் இல்லாதவனும் ஞானத்தில் திருப்தி உள்ளவனாய் இருப்பதும் மோட்சத்தில் புத்தியை செலுத்தி கொண்டு சுகமாக உறங்குவான். சந்தேகமில்லை. பிரபுவான இந்த பரமாத்மாவானவர் இவ்வாறு மாயையால் உலகங்களின் படைப்பை செய்கிறார். இந்த ஆத்மாவானது அவிவேகமடைந்து புத்தி உள்ளதாகி தனக்கும் காரணமான பரமாத்மாவை அறிவதில்லை. அந்த ஆத்மாவானது தான் பார்ப்பதும் பார்க்கப்பட்டவைகளையும் தியானம் செய்வதும் மனனம் செய்வதும் அறிவதுமாய் இருக்கிறது. உலகங்களை படைத்தவரும் முடிவில்லாதவருமான பரமாத்மாவை அறிகிறவன் யார்? எவ்வளவு சொல்லக்கூடுமோ அவ்வளவு என்னால் சொல்லப்பட்டது. இனி நீங்கள் போகலாம் என்று சொன்னார். இவ்வாறு உபதேசித்தவரும் ஞானக்கடலில் உண்டானவருமான சனத்குமாரரை பார்த்து வணங்கிய பின் அந்த பிராமணோத்தமர்கள் மகிழ்ச்சியுடன் திரும்பி சென்றார்கள். யுதிஷ்டிரா, ஆகையால் நீயும் ஞான யோகத்தை பெரிதாக கொள். அரசர்களில் பெரியவனே, ஞானமானது இவ்வாறு எல்லா துக்கங்களையும் நசிக்க செய்யத்தக்கவையாகும். இது முற்காலத்தில் பெரிய முனிவர்களுள் உத்தமரும் மகாத்மாவும் புராண புருஷருமான ரிஷியால் பெரிய துக்கங்களுக்கு இருப்பிடமான மனிதர்களை காப்பாற்ற வேண்டி உண்டு பண்ணப்பட்டது. அது நிச்சயம் என்று சொல்லி பீஷ்மாச்சாரியர் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.